மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. இப்போ ஆஸ்துமா பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா சித்தாவில் மருந்து எடுத்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அது செய்யும். ஆனால் தொடர்ந்து 8 மாதம் எடுக்கணும். ஆழ்ந்த ஆஸ்துமாவாக இருந்தால் 8 மாதம், சித்தாவிலேயே 8 மாதம் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் சரியாக வரும். சும்மா அந்த 1 மாதம் சாப்பிட்டேன், 10 நாளில் சாப்பிட்டேன், ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தா மருந்து என்பது உங்களுடைய ரத்தத்தில் கலக்காமல் வேலை செய்யாது. உங்கள் உடல்ல நோய் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த தன்மை மெல்ல மெல்லத்தான் வேலை செஞ்சு அதை முறியடிக்கும். ஆனா ஒரு 1000% உண்மை என்ன தெரியுமா? நோயிலிருந்து முற்றிலும் உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டாந்துடும். ஆனா நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். எப்படி? பொறுமை காத்து விடாமுயற்சியோட தொடர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும்தான் அது சரியா வரும். அதே மாதிரி பத்தியம்லாம் இருக்கு. பழங்கள் எதுவுமே தொடக்கூடாது. ஆஸ்துமாக்காரங்க பழங்கள் எதையுமே, எந்த பழமும் தொடக்கூடாது. ஆனால் அது சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. அவாய்டுனா அவாய்டு தான், அவாய்ட் பண்ணிடுங்க. பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. வெந்நீர் காய வச்ச, அதாவது கொதிக்க வச்ச நீரை தான் நீங்க சாப்பிடணும். இதெல்லாம் கண்டிஷன். அப்படி இல்லைன்னா அந்த நோயை குணப்படுத்த முடியாது. சும்மா வெட்டியாரெல்லாம் பேசியெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. இல்லை சார் அப்படி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வேஸ்ட் தான். நீங்க மருந்தே சாப்பிட்டாலும் வேஸ்ட். இந்த பத்தியத்தை முறையாக, ஆஸ்துமாங்கிறது விளையாட்டு கிடையாது, அரிச்சிரும். உள்ள போயிட்டு உங்களோட லங்ஸை அரிச்சிரும். இதயம் வரைக்கும் ஓட்டையா போறதுக்கு 1000% வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அது செய்யும். கபம் மிகுதியாகி போய் கட்டி இன்னைக்கு எல்லா மனிதர்களையும் கடைசியில சாவடிக்கிறது கபம் தான். இது இறைவன் கடைசியா அந்த ஆயுதத்தை தான் கையில் எடுக்கிறாரு. அதாவது அந்த டைம் முடியும் போது கபக்கட்டு, அதாவது தொண்டையில கபம் கட்டி தான் எல்லாரும் மேக்சிமம் உயிர் அப்படிதான் போகும். இந்த கபம் தான் சளி. இது அதிகமாகும் பொழுது உயிரோடவே ஒவ்வொரு முறையும் செத்து பிழைக்கிற நோய் உள்ளவங்க தான் இந்த ஆஸ்துமா நோயாளிகள். பாவம், இருமி வயிறெல்லாம் வலிக்கும், நெஞ்செல்லாம் புண்ணா போயிடும், பாவமா இருக்கும் இருமும் போது அவங்க. இந்த மாதிரி ஒரு கர்மமான ஒரு நோய் தான் அது. ஆகவே அன்பர்களே, இதுல கவனம் செய்யுங்க. நான் சொல்றதை நல்லா தெளிவா கேட்டுங்க. முறையாக பத்தியம் இல்லாம நீங்க ஆசைப்பட்டு எதையும் நீங்க தேவையில்லாம பத்தியத்தை மீறி செயல்பட்டீங்கன்னா மருந்து வேலை செய்யாது. மருத்துவர் மேல குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. 1000 மடங்கு உங்கள் பத்தியம் தான் உங்களை பாதுகாக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. ஆமாங்க, எதை நீங்க உள்ள தள்ளுறீங்களோ அதானுங்க அதோடைய ரியாக்ஷன் ஆக்ஷனை நீங்க அனுபவிச்சு தானே ஆகணும். எதா இருந்தாலுமே அதுதான் உண்மை. அது அறிவுபூர்வமா யாருமே சிந்திக்க மாட்டீங்களே. உடனே எதுக்கு இருந்தாலும் மாத்திரை இருக்குமா? மாத்திரை என்ன செய்யும்? எந்த மாத்திரை தான் உங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க உள்ள அனுப்புறத புறமே தப்பா அனுப்பிச்சிட்டு அதுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி யாத்திரை போக வேண்டியதான் நண்பர்களே. உங்கள் மாத்திரை கடைசி யாத்திரையாக உங்களை மாற்றிவிடும் உங்க வாழ்க்கையை. ஜாக்கிரதை. ஆகவே அன்பர்களே, நான் சொல்றதை இப்ப செஞ்சுங்க. இதுக்கு ஒரு உணவு முறை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அற்புதமான உணவு முறை. இந்த ஆஸ்துமா நோயாளிகள்லாம் இந்த உணவை சாப்பிட்டே உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு. சரியா? ஆனா சூடாக தான் சாப்பிடணும் எப்பொழுதுமே. பழைய சோறு ஆகவே ஆகாது, பழைய குழம்பு ஆகாது, பேக்கரி ஐட்டம் ஆகவே ஆகாது. ஞாபகத்தில் வச்சுங்க. மாமிச உணவுகளை தவிர்த்து விடணும். யாரு? ஆஸ்துமா நோயாளர்கள். அதுலேயும் ஆட்டுக்கறி ஆகவே ஆகாது. ஆஸ்துமாவை அப்படியே இழுத்துட்டு நிப்பாட்டும். ஞாபகத்தில் வச்சுங்க. ஈழை, இருமல், ஆஸ்துமா, தும்மல், சைனீஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இது பொருந்தும். இப்போ நான் சொல்றது, காலையில் தூதுவேளை சட்னியோட உங்களுடைய சாப்பாடு இருக்கணும். ஆஸ்துமா, ஈழை, இருமல் இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு தூதுவேளை சட்னி எப்படி சார் பண்ணணும்? தூதுவேளை இலை கிடைச்சா பச்சை இலையை வச்சு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் தூதுவேளையை கடையில் விற்கிது, தூதுவேளை பொடி விற்கிது, சூரணம், நாட்டு மருந்துகளில் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த சூரணத்தை 1 ஸ்பூன் எடுத்துங்க. 1 ஸ்பூன் எடுத்து வழக்கம் போல் நீங்கள் எந்த சட்னி ஆட்டினாலும் பரவாயில்ல. பொட்டுக்கடலை சட்னி ஆட்டுறீங்கல்ல, 2 ஸ்பூன் அதில் கலந்துக்குங்க. ஒன்றும் தேவை, அப்படியே கலந்துக்குங்க. உங்களுக்கு மருந்தா இல்லை இதை தனியாக வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு ஆட்டிக்குங்க. இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க அந்த சட்னியில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை. 1 ஸ்பூன் உள்ளே போயிடணும், தூதுவேளை உள்ளே போயிடணும் காலையில் தான் அதோடைய கான்செப்ட். அப்புறம் காலை உங்களுடைய குடிநீர் இப்போவே வந்துடுறேன். நீங்கள் 3 நேரமும் காப்பி குடிக்கலாம். என்ன காப்பி தெரியுமா? சுக்கு மல்லி காப்பி. இதெல்லாம் தெரிஞ்சதான். அதை சின்ன மாற்றம் மட்டும் சேஞ்ச் பண்ணி தர்றேன்.
இந்த தூதுவளை பொடி வெத்தலை ஒரு 2 வெத்தலை எடுத்து ஒரு 3 வெத்தலை எடுத்துங்க. 1 லிட்டரு ஒரு நாளைக்கு இது உள்ள போயிடணும். 1 லிட்டரு தண்ணி, 3 வெத்தலை, 1 கைப்பிடி துளசி, 1 கைப்பிடி தூதுவளை. அப்படி இல்லைன்னா 50 கிராம் பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. உங்கள் கடையில் கிடைக்கும். சும்மா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 ரூபா போக சொல்லுவாங்க. அதை வாங்கிக்கிங்க. அதில் பாதி போடுங்க போதும். தூதுவளை மட்டும் அந்த கடையில் வாங்குற 30 ரூபா பாக்கெட்டு, 35 ரூபா பாக்கெட், 40 ரூபா கூட இப்போ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 20 ரூபாய்க்கு உள்ளது மட்டும் நீங்கள் போட்டால் போதும். போட்டுட்டு எல்லாம் போட்டு காய்ச்சிடணும் ஒன்றா. அதில் வெள்ளம்னா மண்டை வெள்ளம் போடக்கூடாது, நாட்டு சக்கரை போடணும், இல்லாட்டி பனங்கருப்பட்டி போடணும். அதுதான் போட்டு நல்லா காய்ச்சிடணும். அதில் கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி சுக்கு தட்டி போடணும். சிற்றரத்தைன்னு ஒரு கடையிலே விற்கும். சிற்றரத்தை கொஞ்சம் வாங்கிங்க. எல்லாமே வந்து 20 கிராம் போட்டிங்கன்னா போதும். புரியுதா? சிற்றரத்தை, சுக்கு, இது திப்பிலி கொஞ்சம். திப்பிலி வந்து சும்மா 5 கிராம் போட்டிங்கன்னா போதும். திப்பிலி அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வேக விட்டணும். ஒரு அரை மணி நேரம் வேகணும். 3/4 இன்ச்சு. இதை வந்து 3 நேரமும் சாப்பாட்டுக்கு முதல்ல இதை குடிக்கணும். நீங்கள் ஆஸ்துமா நோயாளர் இதுதான் மருந்து, உங்களுக்கு அருமருந்து. 48 நாள் விடாமல் இட்லி தோசைலாம் நல்லா சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு சாம்பார்லாம் ஊற்றிக்க. ஆனால் இந்த குடிநீர் வந்து சாப்பிட்டுட்டு குடிக்கணும். 11 மணிக்கு ஒருக்கா குடிக்கணும் சும்மா. அப்புறம் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒருக்கா குடிக்கணும். மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் இரவு வரைக்குமே அது இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 700லேருந்து 1000 வரைக்கும் வச்சுங்க. 1000 இல்லை, அதாவது 1 லிட்டர் கணக்கு. இந்த 1 லிட்டர் வரைக்கும் வச்சு இதை நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு நாள் ஃபுல்லாக அதை குடிச்சுக்கணும். இதுதான் உங்களுடைய உணவு முறை. அப்போ இரவு என்ன சார் பண்ணலாம்? அழகாக முருங்கைக்கீரை இருக்குது. முருங்கைக்கீரை தோசை போடுங்க. கீரை தோசை போட்டு சாப்பிடுங்க. நைட்டு கிடையாது, பகலில் கூட நீங்கள் சாப்பிடலாம். தோசை சாப்பிட விரும்புகிறவங்க. ஏன்னா மருந்து தான் விருந்தாக சொல்லிட்டு இருக்கேன். கம்பல்சரியாக எல்லாரும் மாதிரியும் வந்து உடனே ரைஸில் தான். ரைஸ் வேணுமா? ரைஸ் சாப்பிடுங்க. அந்த ரைஸுக்கு என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும்? முருங்கைக்கீரையை இது பண்ணி வச்சுங்க, பொரியல் பண்ணி வச்சுங்க. டெய்லி முருங்கைக்கீரை சேர்க்கணும் இதில் உங்களுக்கு. 2வது வந்து அதில் இன்னொரு விஷயமும் இது தூதுவளை சாப்பாடும் பண்ணலாம். தூதுவளையும் பொடியும் சேர்த்துக்கலாம். இது ரெகுலர் பண்ணலாம். இதெல்லாம் ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெய், மதிய உணவில் நெய் சேர்க்கணும். அன்பர்களே நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது உங்கள் உணவில் 1 ஸ்பூன் நெய் 3 நேரமும் வரணும். அது நைட்டு பகல்லாம் பார்க்க. தயிர் வரவே கூடாது, மோரும் வந்துடக்கூடாது. மோர் வரலான்னா பகலில் வரணும். நீர் மோராக வரணும், தண்ணி மாதிரி வரணும். சும்மா அது தயிரில் சும்மா நான் கலந்துக்கிட்டேன்னா வரக்கூடாது. இது என்ன செய்யணும்னா சிலுப்பணும். நல்லா சிலுப்பி மோராக்கணும். மோராக்கி பெருங்காயம்லாம் அதில் போட்டு, அதில் 2 கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, பச்சை மிளகாய் போடக்கூடாது. அதாவது உங்களுக்கு இஞ்சியை லேசாக தட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு உங்கள் இதில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆஸ்துமா நோயாளிக்கு இஞ்சி பூண்டு மகா மருந்து. எந்த ரூபத்துலையோ. பிரியாணி சாப்பிடலாமா சார்? நல்லபடியாக சாப்பிடலாம். பிரியாணி இஞ்சி பூண்டுலாம் தட்டி போட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. என்ன பிரியாணி? வெஜிடபிள் பிரியாணி. நீங்கள் பாட்டில் வந்து ஆடு, மாடு, கோழி, நத்தை இதெல்லாம் சொல்லிவிடாதீங்க. அதுலேயும் பிராய்லர் கோழி சுத்தமாக தொற்றாதீங்க. அவ்வளோதான். உங்கள் நோய் உங்களை விட்டு போகவே போகாது. இது மாதிரி சைவமாக இருந்து இந்த முறையில் தீர்க்கமாக இஞ்சி பூண்டு காரசாரமாக என்ன வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க. எந்த காய் வேணாலும் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. பழங்கள் மட்டும் எதுவும் தொற்றாதீங்க. தயிரை தொற்றாதீங்க. ஐஸ்கிரீமு, பேக்கரி ஐட்டம் எதையும் தொற்றாதீங்க தயவு செஞ்சு. 48 நாள் 1 மண்டலம் இது மாதிரி உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு மருந்தே எந்த மருந்துமே எடுக்காதீங்க தைரியமாக. நான் சொன்ன மாதிரி அந்த கஷாயம் வச்சு குடிச்சிட்டே வாங்க. எங்கே உங்களுக்கு வந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஈழ இருமல், ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் கண்ட்ரோலாக மருந்தே இல்லாமல் நீங்கள் குணமாகறீங்களா இல்லையானா அப்புறமேல் மிஸ்டர் ஐடிஸில் பதிவு போடுங்க. ஆகவே அன்பர்களே, இந்த மாதிரி அதே மாதிரி நெய் நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக. திரும்ப திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும், தொடர்ந்து கேட்கணும். 3 நேரமே இட்டு திங்கும் போதும் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். சுத்தமான நெய் சொல்கிறேன். சுத்தமான நெய் வாங்கிக்கணும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அது கலப்பட வனஸ்பதி டாட்டாலாம் போட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து மீண்டும் நோயை அதிகப்படுத்தும். சுத்தமான நெய் வாங்கி ஒரு நாளைக்கு 3 ஸ்பூன் நெய் உடம்புக்குள்ளே கம்பல்சரியாக போகும். 3 நேரமும் மறந்துடாதீங்க. அதுக்கு மேலே சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா
ஈழ இருமல், நெஞ்சு உங்களுக்கு கபம் வந்து சூடாகி பல பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து கொழுப்புத்தன்மை தேவை. அதனால நீங்க சாப்பிடணும். சரியா? இதெல்லாம் உணர்ந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விருந்துல சரியாகலைன்னா நம்ம மருந்து இருக்கு, பார்த்துக்கலாம். சரியா? விருந்துல சரியாகிறதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா முன்னே சொல்லியிருக்கேன், சித்த மருந்து என்பது தொடர்ந்து எடுக்கணும். நீங்களாம் ஆஸ்துமா நோயாளர்கள்லாம் 6 மாதம் தொடர்ந்து மருந்து எடுக்கணும். எடுத்தா தான் அது சரியாகும். ஒரு மாசத்துலேயே தெரிஞ்சிடும். ஆனா இந்த விருந்தை முதல்ல எடுங்க. இந்த மாதம் எப்படி இருக்குன்ட்டு நீங்க சொல்லுங்க. ஆகவே என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.